உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸில் இது ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு குழப்பமாக இருக்குதுன்னா அவங்க பார்க்க வேண்டிய வீடியோ இது. பாருங்கள், குழம்பாதீங்க. இது நம்ம லைனிங் வெட்டியிருக்கோம். இது நம்மளுக்கு ரெடி பீஸ், மேல் பீஸ். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. முதல்ல அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இதை சரிசமமாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதை பாருங்கள், நம்ம இப்படி கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோம். இதுலேயும் சென்ட்ரு பார்த்துட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. இதுலேயும் சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கோங்க. இதுலேயும் சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கிறேன். இது நெட்டு கிளாத்தாக இருக்கிறதுனால மார்க் பண்ண முடியல. இது சாதா இதுன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சிடலாம். இதை மாதிரி நீங்கள் சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கோங்க. நல்ல பக்கம் இதையும் அதே மாதிரி நம்ம உள்ளுக்கையும் வெளியவும் நம்ம பார்த்துக்கிறோம். இது மேல் பீஸு, மேலே வைக்கிறது. இது உள்ளுக்க போடுறது. இதையும் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். எல்லாம் அடையாளப்படுத்திட்டு நம்ம எவ்வளவு உள்ளுக்க துணி விட்டுருக்கோம் அப்படிங்கிறத இது ரெண்டையும் பார்த்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்க. இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இல்லை, இது சாதாரண இதுன்னா வெளியே தெரியாதுன்னா இப்போ நான் இதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிப்பேன். இந்த மார்க் இதில் தெரியும், இந்த நெட்டு கிளாத்தில் தெரியும். அப்போ நெட்டு கிளாத் வந்துச்சுன்னா இதை மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுக்கோங்க. நல்லா மடக்கி விட்டுக்குவோம். மடக்கி விட்டுட்டு இதை நம்ம ஃப்ரண்ட் பக்கம் உள்ளதுக்கு அடையாளப்படுத்திக்கிறேன். இதுலேயும் என்ன செய்யணும், ரவுண்ட் எந்த பக்கம் ஃப்ரண்ட்டு வருது, எந்த பக்கம் பேக் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்திக்கிறணும். இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இதனுக்குள்ளேயும் ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இது சென்டரு, இது ஃப்ரண்ட்டு அடையாளப்படுத்திக்கிறணும். இப்போ ஒரு பீஸ் எடுங்க. இதுலேயும் ஒன்று எடுத்துருங்க. நல்ல பக்கம் வைக்கணும். இது நல்ல பக்கம். இது நம்ம சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம். இதுலேயும் சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம். பாருங்கள், இதுலேயும் சென்ட்ரு அடையாளப்படுத்திக்கிறோம். எல்லா இதுலேயுமே நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு நல்ல பக்கம் எது, நல்ல பக்கம் இது நல்ல பக்கம், இது சென்டரு, இது நல்ல பக்கம். எங்கனக்குள்ளே தையல் வரணும் பாருங்கள். இந்த பாருங்கள், அடையாளப்படுத்தியிருக்கோமா, இதுவும் அடையாளப்படுத்தியிருக்கோம். எங்கனக்குள்ளே தையல் வரணுங்கிறதுக்கு மடிப்பு கொடுத்துருக்கோம். அதில் இருந்து தையல் போட்டுக்கோங்க. இதை அடிச்சுட்டு இதை எடுக்காதீங்க. இதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அடுத்தது வச்சு இணைக்கணும். அப்போ தான் கை மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் அதே மாதிரி நல்ல பக்கம், இதுலேயும் நல்ல பக்கம். இதுலேயும் நம்ம சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம். இதுலேயும் சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம். இதுலேயும் நல்ல பக்கம் எது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நல்ல பக்கம் வச்சுட்டு இதுலேயும் நம்ம என்ன மடிப்பு பாகம் பார்த்துருக்கோம். இன்னும் இப்படியும் பார்த்து வச்சுக்கிடலாம். இது இப்போ எந்த பக்கம் ஃப்ரெண்டில் முடிச்சிருக்கோமா, அடுத்து எடுக்கிறதும் ஃப்ரெண்டை எடுக்கணும். அப்படிங்கும் போது மாறவே மாறாது. இதுவும் ஃப்ரெண்டு, இது எந்த இது முடியுதோ அந்த இதை துவக்கணும். இதையும் முடிச்சுக்கிறணும். இதையும் சென்ட்ரு பார்த்துட்டீங்க, இதையும் சென்ட்ரு பார்த்துட்டீங்க. இப்படி தைச்சிருங்க. மாறவே மாறாது, குழம்பாது. இதை மாதிரி அடிக்கணும். எந்த சைடு முடியுதோ அந்த சைடு சென்டர் மார்க் பண்ணிக்கிறணும். இது நெட்டு கிளாத்துங்கிறதுனால நான்
பண்ணலை, இல்லைன்னா நீங்கள் மார்க்கே கொடுத்துடலாம். இது நெட்டில் மார்க் வெளியே தெரியுங்கிறதுக்காக நான் கொடுக்கல. அவ்வளோதாங்க. இதை அடித்து ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். குழம்பவே குழம்பாது. இதில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸு முடிகிற வரையுமே எடுக்காதீங்க, வெளியே எடுக்காதீங்க. இப்போ தான் கட் பண்ணணும். இது வந்து வலது கை. இது வலது கை, இது இடது கை. இங்கே பாருங்கள், இதில் எந்த தப்பும் வராது. இதே மாதிரி நீங்கள் அடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தப்புமே வராது. முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணி அறுக்கு போட்டு தைச்சிங்கன்னா இந்த குழப்பமே வராது. இதே மாதிரி அடிங்க.